இந்த ஹெட்டேக் எவ்வளோ நாளாக பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சிம்பிளாக பேராசிட்டமல் போட்டுருவாங்க. மருந்து கடையில் போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றது. இது அப்படியே நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாள்பட்டு அது வேற கேன்சராக மாறத்துக்கும் வாய்ப்பு உண்டு. பிரெஸ்ட்ல பெயின் இல்லை பிரெஸ்ட்ல கட்டி இருந்தால் நிறைய பேர் சூடு கட்டியோ இல்லை சாதாரண வலியோ நினச்சிட்டு வெறும் மாத்திரையை போட்டுட்டு விட்டுருவாங்க. இட் மைட் பி அ சைன் ஆஃப் அன் இன்க்ரோயிங் கேன்சர். பைல்ஸ் நினச்சி நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. சாதாரண பைல்ஸ் தான் சொல்லிட்டு மாத்திரையை போட்டு இக்னோர் பண்ணுவாங்க. அதுவும் மாத்திரை போட்டு ஆக்சுவலி சரியாயிடும் அது. பட் அகைன் ஒரு 6 months கழிச்சோ 1 year கழிச்சோ கட்டியோட வருவாங்க, இல்லை இன்னும் அதிகம் ப்ளீடிங்கோட வருவாங்க. ஒரு பிலோ 30 இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவோம். பிபி இருக்கா, சுகர் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனிங்கில் பிக்கப் பண்ணும்போதே சில ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய பயம். என்ன ஒருவேளை சப்போஸ் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டா அதுதாங்க ப்ராப்ளமே. இன்னைக்கு டெஸ்ட் எடுக்க கூடாதுன்ற மைண்ட் செட் தான் பெரிய ப்ராப்ளமே. தாத்தாக்கோ இல்லை எங்கள் ஜெனட்டிக்கலாக யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு. கேன்சர் வந்து ஜெனட்டிக்கலாக பரவுமா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். எஸ், ஒரு 5 to 10% இன்சிடென்ஸ் ஆஃப் ஃபெமிலியல் ஆர் ஹெரிடிட்டரி கேன்சர்ஸ் இருக்கு. ஸ்மோக் பண்ணால் உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 40%. Now the other side of it, lung cancer இருக்க பேஷண்ட் நம்ம பார்க்குறோம். ஒரு 100 பேரை பார்க்குறோம். அதில் 80% of the people are smokers, 20% are non-smokers. அவங்களுக்கு வேற காரணத்தினால வந்தது. எந்த கேன்சராக இருந்தாலுமே அடிப்படை ப்ராப்ளம் வந்து ஜீனில் தான். ஜீனில் வர ஒரு மாற்றத்தினால தான் கேன்சர்ஸ் வர்றது. ரெகுலராக இந்த ஹேர் டை பண்ணுறதால உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெர்ஃப்யூம் உங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்கலைன் வாட்டர் நிறைய குடிச்சோம், அது கேன்சருக்கு லீட் ஆகும்னு சொல்கிறோம். இதில் எது உண்மை எது பொய்? டைக்கு கோட்ஸ் இருக்கு. சில ரெட் டை 3, ரெட் டை 40, எல்லோ டை, அந்த மாதிரி சில டை கோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோட்ஸ் பேசிஸில் வந்து சிலது எஃப்டிஏன்ற ஆர்கனைசேஷன் அவங்க அலர்ட் கொடுப்பாங்க, இந்த டே யூஸ் பண்ணாதீங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைனா, தைவான், ஜப்பான் அங்கெல்லாம் வந்து நிறைய அகர்பத்தி இன்காண்டசன் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன் ஜென்ரல் வீட்லேயே கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அப்சர்வ்ட் தட் அந்த மாதிரி இன்காண்டசன் ஸ்டிக்ஸ் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அ கேன்சர். ரெகுலராக யூஸ் பண்ணுற டியோட்ரண்ட்ஸோ பாடி பர்ஃப்யூம்ஸோ அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கேன்சர் இல்லை, அதனால வர கார்சினோஜென்ஸில் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ் தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக வருது. இன்னைக்கு ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸுங்க. இப்போ கலர்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் கேன்சர்ஸ். ஆக்சுவலாக ஃபுட்டு எந்த ஃபுட்டு கலராக இருக்கோ அது பிரச்சனை தான். 5 rupees சிப்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், 5 rupees வேஃபர் பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், இந்த 5 to 10 rupees இதுதான் வந்து பொதுவாக எல்லா கடைகள்லையும் ஈஸியாக கிடைக்கும். இந்த பொருட்களில் இருக்கிற ஒரு நச்சுத்தன்மை ரொம்ப உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதிகமாக நடக்குது குழந்தைகளுக்கு. They are all preserved and processed food substances. So definitely அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து in long term use will cause definitely cancers. நைட்டில் வந்து கம்மியாக சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறோம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. 3 மணிக்கு போய் சாப்பிட்றது, 5 மணிக்கு போய் சாப்பிட்றது. ஸோ அன்யூஷுவலாக நம்ம உடம்புக்கு சில ப்ராடக்ட்ஸ் போயிட்டே இருந்தோன்னா நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட ஜீன்ஸ் எல்லாமே மியூட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ இதில் தான் கோலோரெக்டல் கேன்சர்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். முன்னாடி வந்து சர்ஜரி ஆர் கீமோதெரப்பி ஆர் ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சு ஆப்ரேட் பண்ணிடுறேன், பண்ண முடியாட்டி கீமோதெரப்பிக்கு ரேடியேஷன் அனுப்பிடுன்றது ஒரு 30 years முன்னாடி இருந்த தாட். அதான் நம்ம படத்துலலாம் பார்க்குறோம். இப்போ அப்படி கிடையாதுங்க. இட்ஸ் ஆல் மல்டிமொடாலிட்டி ட்ரீட்மெண்ட். ஒரே பேஷண்ட்டுக்கு எய்ம் என்ன, வியாதி திரும்ப வரக்கூடாது, பேஷண்ட் குணமடைஞ்சிடணும். இதில் எந்த காம்பினேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு சர்ஜரி ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை கீமோ அண்ட் ரேடியேஷன் கொடுக்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு கீமோ அண்ட் ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணுறோம். ஐடியா என்ன, பேஷண்ட்டுக்கு எது குறைஞ்ச கஷ்டத்தை கொடுக்குமோ, எது ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் அதிகமாக கொடுக்குமோ அந்த ஃபார்முலாவை எம்ப்ளாய் பண்ணுறோம். ஒரு காலம் இருந்தது, ஸ்டேஜ் 4 பேஷண்ட் வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸ்மே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. பெரிய சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், 3 மாதம் படுத்து இருக்கணும், எந்திரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ கிடையாது. வி ஆர் 15 years லேப்ரோஸ்கோப்பியில் கேன்சர் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நவ் வி ஹவ் கான் 1 step higher. நாங்கள் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணுறோம். எஸ், ஹலோ சார், வணக்கம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போவோட இந்த இன்டர்வியூ இருக்கு. ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. என்ன ரீசன்னா, வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்காங்கன்னா சார், இப்போ ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்ட டாக்டர் ஆகட்டும், ஒரு கேஸ்ட்ரோ ஆகட்டும், ஸோ அதில் இருக்க டாக்டர்ஸும் சார் இது எப்படி இருக்குது அது இருக்குது, அதில் வந்து A to Z சொல்லும். பட் இந்த காம்போ வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் அன் ஆன்காலஜிஸ்ட். என்னென்னா உங்கள் 2 பேரும் நம்ம பிரித்து பார்க்க முடியல. ஏன்னா ஆரம்பத்தில் இங்கே வந்து தான் ரூட் மாதிரி இங்கே வரப்போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய நேரங்களில் இந்த ஒரு பாட்டி வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம் இது எல்லாமே வந்து தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் புதுசு. அதில் எங்கே பிரச்சனை ஆகிடுதுன்னா, இப்போவும் ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் சிம்டம்ஸ்னால்
முடிஞ்ச அளவுக்கு வீட்டு மெடிகேஷன்லேயே சரி பண்ணிடலாம். தலைவலியா ஒரு டோலோ எடுங்க, சளியா இதை எடுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சரி பண்ண பார்ப்பாங்க. அது பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும். சில நேரங்கள்ல தப்பான அறிகுறிகளோடயே தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு நேர்காணல்ல தான் இத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் ஸ்டார்ட்டிங் வித் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் ராஜேஷ். எஸ் சார். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன காமன் சிம்ப்டம்ஸ் வந்து தொடர்ந்து ரெகுலரா வீட்லயே வந்து ஓகே, இது வீட்லயே சரி பண்ணிக்கலாமே. சின்ன சின்ன ஒரு டேப்லெட்ஸ் எடுத்தாவே சரி பண்ணிக்கலாமே. அதிகபட்சம் பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப் போனா அவருக்கு தெரியும். இத வந்து தொடர்ந்து பண்ற தவறுகள்லாம் என்னென்ன நோய்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில நம்ம பேஷண்ட்ஸா இருக்கட்டும், டே டு டே வீட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த ஒரு சின்ன காமன் சிம்ப்டம் வந்து சிம்பிளா விட்டுறதுனால தான் இப்ப பெரிய பிரச்சனை உருவாகுது. லைக் ஹெட்டேக்ன்னு இப்ப போனீங்க அப்படின்னா, இந்த ஹெட்டேக் எவ்வளவு நாளா பெர்சிஸ்டென்ட்டா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சிம்பிளா பாராசிட்டமால் போட்டுருவாங்க. மருந்து கடையில போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிடுறது. இது அப்படியே நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாள்பட்டு அது வேற கேன்சரா மாறதுக்கும் வாய்ப்புண்டு. அத நம்ம அந்த சிம்ப்டம் வந்து விட்டுருவாங்க. விட்டுறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, டாக்டர்ஸ் கிட்ட போக மாட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட போனா தான் அவங்க அத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, இது நார்மலான ஒரு தலைவலி தானா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனால வரக்கூடிய தலைவலியா? லைக் தலைவலி எடுத்துக்கலாம். பிளட் வாமிட்டிங் ஒரு சின்ன சிம்ப்டம் இருந்தா கூட, அந்த சிம்ப்டம் எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து ஈஸியா ப்ரிசைஸ்டா இதனால தான் வந்திருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு எபிசோட் தானே, இது சளினால தான் வந்தது அப்படின்னு காமனா விட்டுருவாங்க. ஸோ அது விடாம நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போனீங்க அப்படின்னா, அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி, இது நார்மல் சளியா? இல்ல வேற எதனால வந்ததா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பாசிபிலிட்டீஸ் உண்டுங்க. பல நேரங்கள்ல மக்கள் பண்றதும் ஒரு வகை சரிதானே. ஏன்னா, தொடர்ந்து வருஷத்துக்கு எனக்கு 2 வாட்டி சளி வரும்பா. என் உடம்ப என்ன விட யாருக்கு தெரிஞ்சிற போகுது? 2 ஒரு டோலோ போட்டா எனக்கு சரியாயிடும். இல்ல அடுத்த நாள் ஏதோ ஒரு கஷாயம் குடிக்கிறோம். இல்ல நான் ஆவி பிடிக்கிறேன். இது பண்ணாவே எனக்கு சரியா போயிடுது. அதுவும் சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகுது தானே. பட் நம்ம அப்படி எடுக்க முடியாதுல்லங்க. இப்ப நார்மலா ஒரு அந்த கண்டிஷன் எப்படி நம்மளுக்கு வளருது அப்படின்றது நார்மலான பெர்சனுக்கு தெரியாது. ஆஸ் அ டாக்டர் வி நோ. ஒரு அந்த பேஷண்ட்க்கு எக்ஸ்ரே எடுக்கணுமா? இல்ல ஒரு சின்ன சிடி பார்க்கணுமா? பார்த்தா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனுக்கு நார்மல் சளியா? இல்ல வேற ஏதாவது லைக் கேன்சர்ஸோ அந்த மாதிரியான பிரிசெப்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஓகே. ஸோ வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ் சார்? ஏன்னா நீங்க நெறைய பேஷண்ட்ஸ் டீல் பண்ணியிருப்பீங்க. இதுல எது வந்து ஆரம்ப கட்ட காலத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுருப்பாங்க. பட் அது ஒரு 3 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜோ இல்ல கேன்சரா மாறி இருக்கும்போது உங்ககிட்ட வரும். ஸோ அப்ப நீங்க சொல்லியிருப்பீங்கல்ல, ஆரம்பத்துல இது எப்படி இருந்துச்சு? இது எப்படி இப்ப இப்படி டிராவல் ஆயிருக்கு? ஸோ வாட்ஸ் யுவர் டேக்? ஸோ இன் ஜென்ரல் எனி பேஷண்ட் தட் கம்ஸ் டு அஸ் நாங்க ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். ஸோ நீங்க கேட்டது கரெக்ட். எல்லா பிரச்சனைக்கும் உடனே டாக்டர்ட்ட தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. பட் எந்த பிரச்சனையும் குணமாக மாட்டேந்தோ, எந்த பிரச்சனை நாள் கணக்காவோ, வாரக்கணக்காவோ, மாசக்கணக்காகவோ நீடிக்கிறதோ, இல்ல எந்த பிரச்சனையும் நம்ம அப்போதைக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுறோம், பட் திரும்ப வந்துருது மருந்து நிறுத்தினோடனே. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது there is no point in delaying. நேரடியா டாக்டர்ட்ட போலாம், கெட் இட் செக். இட்ஸ் ஓகே. ஏன்னா சில டெஸ்ட் எழுதி தர போறாங்க, பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஆக போகுது. ஈவன் இஃப் இட் இஸ் நார்மல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆயிட்டு வரதான் நெறைய பேர் வராங்க. குறிப்பா இந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருக்கும். இது வந்து ஏஜ் கேட்டகரி ஆர் ஜெண்டர் இதுவெல்லாம் இல்ல. பட் பெர்சிஸ்டென்ட்டா நெறைய பேர்கிட்ட அதுவும் இந்த ஒரு காமன் சிம்ப்டம்ஸ் இருக்கு. பட் அத ஈஸியா எல்லாருமே வந்து கிராஸ் பண்ணிர்றாங்க. இல்ல அத பெருசா எடுத்துக்க மாட்றாங்கன்னா என்ன சொல்வீங்க? 3 காமன் சிம்ப்டம்ஸ்ங்க. மோஸ்ட் மக்கள் இக்னோர் பண்ணிருவாங்க. 1 பிரெஸ்ட்ல பெயின் இல்ல பிரெஸ்ட்ல கட்டி இருந்தா நெறைய பேர் சூடு கட்டியோ, இல்ல சாதாரண வலியோ நெனச்சுட்டு வெறும் மாத்திரைய போட்டுட்டு விட்டுருவாங்க. இட் மைட் பி அ சைன் ஆஃப் அன் இன்க்ரோயிங் கேன்சர். நம்பர் 1. நம்பர் 2 ஒரு சிலருக்கு வந்து வாயில புண்ணு வருது, சீக்கிரம் ஆற மாட்டேன்து. இந்த மாதிரி விஷயங்கள் ஆறலன்னா ப்ளீஸ் கோ சீ எ டாக்டர். நம்ம ஊர்ல வந்து இந்தியாவுல இஸ் லைக் த குளோபல் கேபிட்டல் ஃபார் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். நெறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஆறாத புண்கள் ஏதாவது இருந்தா உடனே போய் டாக்டரை பாருங்க. 3வது பைல்ஸ். பைல்ஸ் நினைச்சு நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. சாதாரண பைல்ஸ் தான் சொல்லிட்டு மாத்திரையை போட்டு இக்னோர் பண்ணுவாங்க. அதுவும் மாத்திரை போட்டு சிலருக்கு ஆக்சுவலி சரியாயிடும் அது. பட் அகைன் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சோ 1 இயர் கழிச்சோ கட்டியோட வருவாங்க, இல்லை இன்னும் அதிகம் ப்ளீடிங்கோட வருவாங்க. இந்த 3 தான் நாங்கள் அன்றாடம் பார்க்கறது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து லாங் ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. எனக்கு பிரெஸ்ட் கட்டி 1 வருஷமா இருக்குங்க, சாதா கட்டி நினச்சி நான் இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு ப்ளீடிங் 2 வருஷமா இருக்குங்க, நான் சாதாரண ப்ளீடிங் மருந்து சாப்பிட்டு சரியாயிடும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வந்து நம்ம நிறைய பார்க்கறது. என்ன கேன்சர் ஓபிடி. ஓகே, ஓகே. வெல் செட் சார். ஸோ நீங்க இத சொல்றதால ஸ்டார்ட்டிங் வித் நெறைய பேர் இந்த இப்படி இருந்ததா இப்படிதான் இருக்குமா? இல்ல இது கேன்சருக்கான ஒரு அறிகுறியா? நம்ம ஒரு வேளை கேட்டா அது கேன்சர்ன்னு சொல்லிட்டா எங்க குடும்பம் என்ன ஆயிடுது? ஃபினான்ஷியல் என்ன? அந்த ஒரு பயத்திலேயே அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கே நெறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நீங்க சில பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவீங்கல்ல டாக்டரா கண்டிப்பாங்க. இருக்கும்போது? ஆஸ் ஃபார் நம்ம ஸ்கிரீனிங்க்கு என்ன பண்ணணும், ஒரு யங் ஜெனரேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா, ஒரு பிலோ 30 இருக்கு அப்படின்னா கம்பல்சரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவோம். பிபி இருக்கா, சுகர் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரீனிங்ல பிக்கப் பண்ணும்போதே சில ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்கு. உடம்புல வேற ஏதோ மாற்றங்கள் இருக்கு, வெதர் இது கேன்சரா இருக்கா, இல்ல வேற ஏதாவது கண்டிஷன் பிரிசிபிடேட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல பிக்கப் பண்ணல கேன்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, லைக் ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு எக்ஸ்ரே எடுத்தாலே அதுல ஏதாவது வித்தியாசமா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது
ஏதாவது கேன்சராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கலாம், இல்லை நார்மல் சளியாக இருக்கலாம். லைக் அல்ட்ராசவுண்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ நோட்ஸ் ஏதாவது எங்கே ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும், அது மல்டிபிளாக இருக்கா, இல்லை ஒரு இடத்துல தான் இருக்கா, அது இன்ஃபெக்ஷன்ஸா இன்னும் நம்ம ஈஸியாக பிக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே நாங்கள் எங்களோட ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். சார் இது மாதிரி இருக்குது, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வெதர் இது நார்மல் தானா இல்லை கேன்சர்ஸ் தானா, ஸோ அந்த கட்டி எடுத்து செக் பண்ணுறதுக்கு உண்டான இப்போல்லாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டா நல்லது. சார் சில ரொம்ப காமன் சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 3 நாளா வந்து த்ராட்ல ஒரு மாதிரி இட்ஸ் நாட் இன்ஃபெக்ஷனா என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன், ஓகே நம்ம நிறைய நைட்ல பனியில சுத்துறோம், எதுவும் வரும், அதனால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை ஈஸியா கடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு சின்ன, இப்போ இங்க நீங்க சொல்லும் போது ஒரு சின்ன பயம் வருது, ஒருவேளை எதுக்கும் இதை போய் டெஸ்ட் பண்ணலாமா அது மாதிரி என்னென்ன ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் ஓகே இது பரவாயில்ல, நீங்க இதுவே ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது ப்ளீஸ் டூ விசிட் அ டாக்டர், இல்ல டாக்டரோட அட்வைஸ் கேளுங்கன்னா என்ன ஒரு விஷயம் ஈஸியாக கடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ யங்ஸ்டர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் மோஸ்ட் காமன். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்டம் சொன்னீங்க, அது காஃப் இருக்குது, சோர் த்ரோட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கிட்ட நீங்கள் வந்திருந்தால் கூட நீங்கள் எப்போனா சொன்னீங்க 3 டேஸாக எனக்கு இருக்குது, பனினால இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யோசிச்ச ரெண்டுமே கரெக்டு. இப்போ வந்து இங்கே நிறைய எபிடமிக் இருக்குது, கோல்டு எபிடமிக் இருக்குது பனி காலத்தினால. ஸோ நீங்கள் என்கிட்ட வந்தாலுமே நான் முதல்ல இதுதான் சொல்வேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க, சுடு தண்ணி குடிங்க, த்ரோட் கார்கிள் பண்ணுங்க, பார்க்கலாம்னு சொல்லி. பட் இஃப் யூ கம் பேக் டு மீ அகைன் ஆஃப்டர் 1 வீக் டெல்லிங் இல்லை டாக்டர் எனக்கு இன்னும் மோசமாயிருச்சுன்னா என்னோட நெக்ஸ்ட் தாட் வில் பி ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி செக்அப்? த்ரோட் செக்அப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு லிரிங்கோஸ்கோப்போ இல்லை த்ரோட்ல உள்ள எப்படி இருக்கு, செவந்து இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு 1. செகண்ட், நடுவில் ஃபீவர் ஏதாவது வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், வேற ஏதாவது காஸ் ஆஃப் ஃபீவர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்டிங் இப்படி தான் ஆரம்பிச்சு மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் உங்க ஏஜுக்கு ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி எனிதிங் டு பி ஆஃப் கன்சர்ன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க வந்தா கூட. பட் ஸ்டில் when somebody அவுட் ஆஃப் கன்சர்ன் கம்ஸ் டு us, எனக்கு இந்த கவலை இருக்குங்க, இது இருக்கலாமான்னு சொல்லிட்டு டெஃபினட்டா செக் பண்ணுவோம். ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு எக்ஸாமினேஷன், டைரக்ட் எக்ஸாமினேஷன், அதை பார்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு ஸ்கேனோ ஆர் சம் பேசிக் டெஸ்ட் வில் ஹெல்ப் அஸ் கிளின்ச் டயக்னோஸ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லும் போது அந்த ஒரு கேன்சருக்கான டெஸ்ட் எடுக்கணும், இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும் சார்? மோஸ்ட்லி நாங்கள் சொல்லவே மாட்டோங்க. தட் இஸ் பட் பிகாஸ் ஒன் திங் இஸ் வி டு நாட் வாண்ட் டு ஸ்கேர் எவ்ரிபடி. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், ஓகே நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கீங்க, மாரில் ஒரு கட்டி இருக்கு, என்ன கட்டி எனக்கும் தெரியல, பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கலாம், எனக்கு தெரியல, நம்ம நியூட்ரலாகவே பார்ப்போம். அந்த கான்ஃபிடன்ஸ் நான் கொடுக்காட்டி அவங்க வரமாட்டாங்க, என்கிட்ட மட்டும் இல்லை யார்ட்டுமே போக மாட்டாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் திங் மேக் them feel comfortable, give them the confidence. போய் இவ்வளோதாம்மா பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, ஒரு மேமோகிராம் எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்துட்டு மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் how we go about it. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய பயம், என்ன ஒருவேளை சப்போஸ் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டா. அதுதாங்க ப்ராப்ளமே. இன்னைக்கு டெஸ்ட் எடுக்க கூடாதுன்ற மைண்ட் செட் தான் பெரிய ப்ராப்ளமே. ஏன் டெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கேள்வி உண்டாகுது. நம்ம ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே வரோம் அப்படின்னாலே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், அப்பாவுக்கு பிபி, சுகர், நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர்ஸ் இருக்கலாம். அப்படின்னும் போது நம்ம ஜென்ரலாகவே கொஞ்சம் அவேராக இருந்தால் நம்மளோட ஃபேமிலி அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பிக்கப் பண்ணி இனிஷியலாகவே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சீக்கிரம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது குறிப்பாக கேன்சர் பற்றி இன்னும் சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேட்கணும் தாண்டி நிறைய மித் அண்ட் ஃபேக்ட்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான இவங்கள மாதிரி ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்தால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது த மோஸ்ட் காமன் திங், தாத்தாக்கோ இல்லை எங்கள் ஜெனட்டிக்கலாக யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு, கேன்சர் வந்து ஜெனட்டிக்கலாக பரவுமா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். எஸ், ஒரு 5 to 10% இன்சிடென்ஸ் ஆஃப் ஃபெமிலியல் ஆர் ஹெரிடிட்டரி கேன்சர்ஸ் இருக்கு. பட் எல்லா கேன்சர்ஸும் கிடையாது. ஒரு சில கேன்சர்ஸ் ஒரு சில குரூப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கும், இதுதான் அந்த லிஸ்ட்ல வரும். எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் இருக்கு, இல்லை கோலோரெக்டல், மலக்குடல் இல்லை பெருங்குடலில் வர கேன்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு சில கேன்சர்ஸ் வந்து பூர்வீகமாகவோ இல்லை குடும்ப ரீதியாகவும் வரும். ஜென்ரேஷனில் வருதுன்னா அது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கேன்சர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பேஷண்ட்டை சொல்லுவோம், இந்த மாதிரி இருந்ததுன்னா தென் வி நீட் டு லுக் இன்டு இட்டுங்க. ஸோ எல்லா கேன்சர்ஸ்க்கும் நம்ம பயம் காட்டுறது கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், இதையே படிச்சு நான் எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை, எனக்கு ஏங்க கேன்சர் வந்துச்சு, இப்போ எங்கள் ஃபேமிலியில் கூட ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ என்னங்க பெரிய வித்தியாசம் ஆகிட போகுது, நம்ம நல்லா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் கேன்சர் வருது, எந்த பழக்கமும் இல்லை இவங்களுக்கும் கேன்சர் வருதுன்னா அப்போ டிஃப்ரென்ஸே இல்லையே சார்? ஸ்மோக் பண்ணால் உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து
ஒரு 40%. Now the other side of it, lung cancer இருக்க பேஷண்ட் நம்ம பார்க்குறோம், ஒரு 100 பேரை பார்க்குறோம், அதில் 80% of the people are smokers, 20% are non-smokers. அவங்களுக்கு வேற காரணத்தினால வந்தது. ஸோ இஃப் யூ ஹேவ் டு பி காட் ஃபார்பிட், பட் ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சுக்கொள்ள கேன்சர் வருது, நீங்கள் இந்த ரெண்டுல எந்த குரூப்பில் அவங்க இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க? நான் ஸ்மோக்கர்ஸ் அட்லீஸ்ட். நான் ஸ்மோக்கர். ஸோ நான் ஸ்மோக்கரில் 20% தான் பாசிட்டிவ். ஸோ அதுதான் வித்தியாசம். சரிங்களா? அந்த 80% ரிஸ்க் நீங்கள் எடுக்க விரும்புறீங்களா இல்லை 20% ரிஸ்க் நீங்கள் எடுக்க விரும்புறீங்களான்னு தான் கேள்வி. நான் வந்து சிகரெட்டோ இல்லை இந்த மாதிரி ஸ்மோக் எடுக்கலாம். அது இல்லாமல் அந்த 20% வரதுக்கான காரணம் என்ன? ஒரு லங் கேன்சர் நிறைய இருக்கு. ஸோ இன் ஜென்ரல் எந்த கேன்சராக இருந்தாலுமே அடிப்படை ப்ராப்ளம் வந்து ஜீன்ல தான். ஜீன்ல வர ஒரு மாற்றத்தினால தான் கேன்சர்ஸ் வர்றது. இன்னைக்கு டேட்ல நம்ம எல்லாருமே லெட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ல தான் எழுதுறோம். ஸோ கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு லெட்டர் டைப் பண்றீங்க, டைப் பண்ணி கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் அதை குறிச்சு காட்டும், இந்த தவறு இருக்கு, திருத்திக்குங்கன்னு சொல்லிட்டு. இதே போல தான் நம்ம உடம்புல வந்து கேன்சரை உண்டாக்குற ஜீன்ஸும் இருக்கு, அதுலேருந்து காப்பாற்றுற ஜீன்ஸும் இருக்குது. இது நம்ம எல்லாரும் உள்ளவும் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் இருந்தால் தான் அது தவறாக பதிவிடுற ஒரு ஜீன் அதை சரிப்படுத்தாமல் உடம்பு விட்டதுனால தான் அந்த தவறான ஜீன் வந்து வளர்ந்து கேன்சராக மாறும், அந்த செல்கள் வளர்ந்து கேன்சராக மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இதுதான் வந்து கேன்சரின் அடிப்படை. ஸோ மற்ற விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதெல்லாம் வந்து தே ஆர் ஒன்லி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதனால தான் வந்து எல்லாருக்குமே அது வர்றதில்லை. இப்போ கரண்ட்டாக இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது வெறும் ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, ரெகுலராக இந்த ஹேர் டை பண்ணுறதால உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெர்ஃப்யூம் உங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி ஆல்கலைன் வாட்டர் நிறைய குடிச்சோம் அது கேன்சருக்கு லீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்? இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி டை அடிக்கலாமா வேணாவா, குடிக்கலாமா வேணாமான்ற ஒரு பயம் தான் நிறைய பேருக்கு உண்டாக்கியிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ நீங்கள் சொன்ன 3 விஷயங்களுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த டைஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் ஸ்டாட்டிஸ்டிக்லி கரெக்ட் கூடாது, அமோனியா பேஸ்ட் டைஸ் இல்லை சர்டன் டைஸ் இருக்குது, டைக்கு கோட்ஸ் இருக்குது. சில ரெட் டை 3, ரெட் டை 40, எல்லோ டை, அந்த மாதிரி சில டை கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோட்ஸ் பேசிஸில் வந்து சிலது எஃப்டிஏன்ற ஆர்கனைசேஷன் அவங்க அலர்ட் கொடுப்பாங்க, இந்த டை யூஸ் பண்ணாதீங்க, இதில் கார்சினோஜன்ஸ் இருக்குது, இதில் யூஸ் பண்ணால் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூர் சூஸிங் அ ஹேர் டை, சூஸ் சம்திங் தட் டஸ் நாட் கண்டெயின் திங்ஸ் லைக் திஸ். செகண்ட், பர்ஃப்யூம்ஸ் நீங்கள் சொன்னீங்க. ஸோ பர்ஃப்யூம்ஸ் பர் சே டு நாட் டைரக்ட்லி காஸ் கேன்சர். பிகாஸ் பீப்புளுக்கு நடுவில் இந்த வதந்தி இருக்கும், இந்த மாதிரி வந்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணால் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வருது இல்லை ஸ்கின் கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. கிடையாது. பர்ஃப்யூம்ஸ் டைரக்ட்லி வந்து கேன்சரை உண்டாக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இன்னைக்கு தேதியில் கிடையாது. ஹவெவர் சர்டன் திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைனா, தாய்வான், ஜப்பான், அங்கெல்லாம் வந்து நிறைய அகர்பத்தி இன்காண்டசன் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன் ஜென்ரல் வீட்லேயே கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அப்சர்வ்ட் தட் அந்த மாதிரி இன்காண்டசன் ஸ்டிக்ஸ் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு there is a possibility of a cancer. அது இன்ஹேல் பண்ணுறதுனால அந்த நேசோஃபெரஞ்சல் கேன்சர்ஸ், மூக்குக்குள்ள சைனஸஸ் சில கேன்சர்ஸ் வரும். ஸோ இது ஒன்று தான் வந்து பர்ஃப்யூமரி யூஸ் பண்ணுறதுனால வர கேன்சருங்கிறதுக்கு சோஃபார் இருக்க ஒரே ஒரு எவிடன்ஸ் இது மட்டும்தான், தவிர்த்து ரெகுலராக யூஸ் பண்ணுற டியோட்ரண்ட்ஸோ பாடி பர்ஃப்யூம்ஸோ அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. தேர்ட் திங், ஆல்கலைன் வாட்டர். நீங்கள் கேட்டீங்க, ஆல்கலைன் வாட்டர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதை குடித்தா வந்து கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், ஆசிடிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், இல்லை கேன்சர் இருந்தாலும் தடுக்கும், அது பரவறதை தடுக்கும்னு சொல்லிட்டு. இது நம்ம குடிக்கிற நார்மல் வாட்டரோட பிஹெச் வந்து இஸ் a நியூட்ரல் பிஹெச். ஸோ நம்ம உடம்புக்கு எந்த வகையான பாதிப்பும் கிடையாது, ஃப்ரீலி அவைலபிள் வாட்டர். ஆல்கலைன் வாட்டரோட பிஹெச் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணி சிந்தட்டிக்கலி உண்டாக்குறது தான் அது இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு சில தேவையான மினரல்ஸ் குறைபாடாக இருக்கும். ஸோ அது எடுக்கிறதுனால வந்து எந்த நன்மை இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு சில மினரல்ஸ் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபார் யூ, பிகாஸ் இட் இஸ் அட் தி எண்ட் ப்ராசஸ்ட் ப்ராடக்ட். அவாய்ட் பண்ணுறதே ஒரு பெட்டரான விஷயமா தான். அது எடுக்கிறதுனால பெனிஃபிட் எதுவும் கிடையாது சோஃபார். அவாய்ட் பண்ணலாமா? இதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர்லாம் இட்ஸ் வெரி ரீசென்ட் திங். இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல, இந்த ஒரு ரேஷியோ, ஆண்களுக்கு கேன்சர்னு சொல்லாவே ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும், பெண்களுக்குனா அதிகமாக பிரெஸ்ட் கேன்சர் மட்டும் தான் அதிகமாக பெண்களுக்கு வரும். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? இதில் இருக்கிற மெத்து இந்த ஒரு ரேஷியோ கணக்கு இப்படி தான் வருதா? இப்போ நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க அண்ட் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லும் போது வாட் காசஸ் அந்த ஒரு ரேஷியோ எப்படி இருக்குது? ஈவன் இதில் நம்ம குழந்தைங்களும் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு அதிகமான ஸ்க்ரீனிங் நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி அதிகங்க. இப்போ பிரெஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், சர்விக்ஸ் கேன்சராக இருக்கட்டும், அது வந்து கவர்மெண்ட் சைட்லையும் சரி, பிரைவேட்டைசேஷன் பக்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீனிங் நடக்குது, அவேர்னஸும் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் டூல்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறோம், என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன் பண்ணணும், உங்கள் செல்ஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ராசஸ்லாம் என்ன அப்படி சொல்லும்போது. ஸோ
சீக்கிரமாக பிக்கப் பண்ணுறோம் கேசஸ். ஸோ அதனால் விமனுக்கு வந்துட்டு ரேஷியோ அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி மென். மற்றபடி பார்த்தீங்கன்னா மென்னுக்குமே ரேஷியோ அதிகம் தான். பட் டெத் ரேட்டுமே மென்னுக்கு அதிகமாக இருக்குது பாசிபிலிட்டிஸ். குறிப்பா இதுல சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அலார்மிங் ஃபேக்டர் இப்ப மாறிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் அதிகமா இப்போ அவங்களுக்கு ஸ்மோக்கிங்கோ இல்ல இந்த மாரி இதர விஷயங்கள தாண்டி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கேன்சர் இல்ல அதனால வர கார்சினோஜென்ஸ்ல சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ் தான் குழந்தைங்களுக்கு அதிகமா வருதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸ்ங்க. ம். கலர்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் Okay. கேன்சர்ஸ் ஆக்சுவலாக. எந்த ஃபுட்டு கலராக இருக்கோ அது பிரச்சனை தான். சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஸ் இருக்குல்லங்க, லைக் ஜெம்ஸ்லாம் வருமே கலர் கலர். ஜேம்ஸ்லாம் கலர்ஸ் அந்த மாதிரி அடல்ட்ரிங் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கலர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது கார்சினோஜென்ஸ் காம்பனன்ஸ் அதிகம் தான். இந்த ₹5 சிப்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ₹5 வேஃபர் பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், இந்த $5 to $10 இதுதான் வந்து பொதுவா எல்லா கடைகள்லயும் ஈஸியா கிடைக்கும். அது ஒரு எக்கனாமிக்கலாவும் ஓகே இது ஒரு ₹5 தானே ₹10 சொல்லிட்டு வாங்குவாங்க. இந்த பொருட்கள்ல இருக்கிற ஒரு நச்சுத்தன்மை will it lead to cancer? மேபி சின்ன வயசுல இல்லைனாலும் அது தொடர்ந்து சாப்பிடும்போது வாட் ஆர் த ரொம்ப உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதிகமா நடக்குது குழந்தைகளுக்கு பொதுவா? நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சொன்னீங்க இந்த ₹5 சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் சிப்ஸ்ல கிடையாது. பட் இட்ஸ் த வே இட் இஸ் மேனுஃபேக்சர்ட். தேர் ஆல் ப்ரிசர்வ்ட் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ். ஸோ டெஃபினெட்லி அதில் யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் வந்து இன் லாங் டேர்ம் யூஸ் வில் காஸ் டெஃபினெட்லி கேன்சர்ஸ். வெளிப்படையாவே தெரியுது இது சாப்பிட்டா இல்ல இது தொடர்ந்து எடுத்துட்டா இது கேன்சருக்கோ இல்ல பின்னாடி பல விளைவுகள் ஏற்படும். பட் ரொம்ப கேஷுவலா எல்லாருமே இதை எடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து இது நம்மளுடைய அன்றாட வாழ்விலே ஒரு அங்கமா மாறிடுச்சுன்னா என்ன விஷயம் சொல்வீங்க? ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோங்க. வெரி சிம்பிள். நம்பர் 1 எனிவே இட் இஸ் சரிங்களா. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, கான்டாக்ட் டொபாக்கோ, எனிவே நீங்க எந்த விதமா சொன்னீங்கன்னாலுமே வந்து ஸ்மோக்கிங், டொபாக்கோ, பீட்டில் நட் கன்சம்ஷன். நம்ம வந்து குளோபலி வி ஆர் தி கேபிட்டல் ஆஃப் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் இந்தியா சரிங்களா. நம்பர் 1. நம்பர் 2 வந்து சுகர்ஸுங்க. சுகர்ஸ் வந்து கன்சம்ஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஹேஸ் பிகம் அன்லிமிட்டெட். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஹவ் பிகம் அன்லிமிட்டெட். சர்ப்ளஸாக இருக்கு. இப்போ நீங்கள் காலைல 8 மணிக்கு இல்லை நைட் 10 மணிக்கு கூட நீங்கள் வேணா வாங்கி சாப்பிடலாம். நைட் 1 மணிக்கு வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். அவைலபிலிட்டியாக இருக்கு. அதுவும் இப்ப எல்லாருமே அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாங்க, நைட் கிரேவிங்ஸ். இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நைட் 1 மணி 2 மணி எப்ப இருந்தாலும் they are eating. அது அது அதோட விளைவு டயட் என்ன பேட்டர்னே இருக்கும்? மாற்றி வச்சிருக்காங்க. இப்போல்லாம் நைட்டில் போய் சாப்பிட்ற பழக்கம்லாம் ரொம்ப மோசமான பழக்கங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிரேவிங்ஸ்ன்றீங்க. இந்த மாதிரி கிரேவிங் காம்பரன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நைட்டில் போய் சாப்பிட்ற பழக்கம் அதிகமாகிடுது. ஸோ அன்யூஷுவல் ஃபுட்டாக இருக்குது. நைட்டில் வந்து கம்மியாக சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. 3 மணிக்கு போய் சாப்பிட்றது, 5 மணிக்கு போய் சாப்பிட்றது. ஸோ அன்யூஷுவலாக நம்ம உடம்புக்கு சில ப்ராடக்ட்ஸ் போயிட்டே இருந்தேன்னா நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட ஜீன்ஸ் எல்லாமே மியூட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ இதில் தான் கொலோரெக்டல் கேன்சர்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனா நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக சார் தொடர்ந்து ஒரு மாதிரி ப்ரொலாங் ஃபீவராக இருக்குது இல்லை இந்த சீசனல் ஃபீவராக இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வரவங்க கிட்ட நீங்கள் டேரெக்டாகவும் சொல்லிட முடியாது ஓகே இந்த ஸ்கேன் எடுங்க இல்லை இதுவாக இருக்கும் இல்லை இது இவ்வளோ பெரிய பிரச்சனை லீட் பண்ணும் அந்த அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் ஆக்சுவலி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வாட் ஆர் த வெரி காமன் இந்த மாதிரி சிம்டம்ஸோட அதிகமாக வர்றது யாராக இருக்காங்க? ஸோ 5 days ஃபீவர் நம்ம பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வி யூஸ் டு ஜென்ரலாக எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது நம்மளுக்கு நரிக்கட்டி இருக்கா, எங்கேயாவது தென்படுற மாதிரி. ஸோ இது நார்மல் நரிக்கட்டி தானா, இதனால ஃபீவர் ஏதாவது வந்ததா. ஸோ கண்டிஷன் ஒரு 5 to 6 days நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அது சஸ்பென்ஸ் இப்போ வரக்கூடிய சீசனல் ஃபீவர்ஸாக என்னன்னு நம்ம கொடுத்து பார்ப்போம். இஃப் இட் இஸ் நாட் சப்சைட் குறையல அப்படின்னும் செகண்டரி தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேறு ஏதாவது ப்ராசஸ் ஆகுமா அப்படின்னு போது தான். ஸோ இது டைம் பை எதனால் வருது என்னன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் 5 daysல இருக்கும்போது பேஷண்ட்ஸ் அலாமிங்காக நம்ம பயப்படலாம் மாட்டோம். செட்டில் ஆகிடுமா, மருந்து போடுங்க, அப்படி சரியாகலை அப்படின்னா நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிக்கடிக்கு வர்றது என்கிட்ட பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன் ஃபெலோஸ் தான் வருவாங்க. சார் கோல்டு ஆகிடுச்சு சார், காஃப் இருக்குது சார், ஃபீவர் 2 வாரம் தான் இருக்கும், திருப்பி வந்து பார்ப்பான். ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ யங் ஜென்ரேஷன் ஃபெலோ தான் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இப்போ இவர்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து லைக் அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையோ இல்லை அந்த மாதிரி காமன் சிம்டம்ஸோ அந்த மாதிரி வரவங்க. ஸோ உங்ககிட்ட வரவங்க வந்து லைக் அந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்குது இல்லை இது ஒரு ஹைலி கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு கேசஸ் இப்போ அப்படியே ஹேண்டில் பண்ணும்போது அதில் ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகமாக இருக்குது. எல்லாமே சொல்லுவாங்கல்ல சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எங்களை காப்பாற்றிடுங்க சார் எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்கன்னு. பட் அந்த ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 வரும்போது அது டாக்டர்ஸ் கிட்ட கூட ஒரு பெரிய ஒரு மன வலிமையை இழக்கிற ஒரு சூழல் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும்னு. குறிப்பாக கேன்சர் வந்து நாட் ஒன்லி ஃபிசிக்கலி அது எக்கனாமிக்கலும் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு டிசீஸ்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து மாறி இருக்கு? ஏன்னா ரொம்ப காலமாக சினிமாவை பார்த்து கேன்சர் வந்துட்டாவே அவ்வளோதான் காலின்ற ஒரு சூழல் இருக்குது. இப்போ எவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையான விஷயங்கள் மாறி இருக்கு?
பேஷண்ட்ஸில் வந்து பீப்புள் ஆர் அவேர் நோ. ஸோ சின்ன பிரச்சனாலும் ஓடி வந்துடுறாங்க, எது இருக்குது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஓவர் ஆங்ஷியஸாகவே இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்சுவலி டிசீஸ் இருந்து வர்றவங்களுக்கு இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். வேர் ஏபிள் டு டயக்னோஸ் தம் அட் அன் ஏர்லி ஏஜ். நம்பர் 2, நீங்கள் கேட்டது அந்த ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல், எமோஷ்னல், ஃபினான்ஷியல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேஷண்ட்ஸ் ஆர் ஆப்டிங், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் இன்சூரன்ஸ் தீஸ் டேஸ். கார்பரேட் கம்பெனிஸில் இல்லை பெரிய மல்டி நேஷனல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்ரிபடி இஸ் காட் இன்சூரன்ஸ். ஈவன் வெளியில் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ ஹேவிங் இன்சூரன்ஸஸ், பீங் அவேர் ஆஃப் ஹவு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் நவுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஹேஸ் டேக்கன் அ பேக் சீட் நவ். இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் we are also able to handle and do things at much comfortable thing. பேஷண்ட்ஸ்க்குமே வந்து பெரிய ஒன்று ட்ரபிளாக இருக்க மாட்டேங்குது இப்போ அது. பட் இந்த மென்டல் இது இருக்கு இல்லைங்களா, தட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஒரு டயக்னோசிஸ் வந்துச்சுன்னா திஸ் இஸ் அ லாட். அதனால் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங், இப்போ நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வி ஹாவ் அ சைக்காலஜிஸ்ட் இன்வால்வ், இஃப் ரிக்வயர்ட் ஆல்சோ சைக்காட்ரிஸ்ட். ஸோ வென் வி ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மிடில் கேட்டகரி ஒரு மிடில் ஸ்டேஜ் டு அட்வான்ஸ் ஸ்டேஜ் பேஷண்ட்ஸ் வந்துட்டாலே இல்லை, ஃப்ரம் த பிகினிங் வி ஹாவ் அ சைக்கோ ஆங்காலஜிஸ்ட் இன்வால்வ்டு. ஸோ அவங்களுமே வந்து தே வில் கிவ் தம் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட். இது வந்து இது ஒன்றும் இல்லைங்க, இது பார்த்துக்கலாம், வி வில் டேக் கேர் ஆஃப் இட். ஏன்னா இன் தி எண்ட் வந்து ஒன் திங் தட் அ டாக்டர் cannot do or does not have the time to do is sit and talk to a patient. நாங்கள் வந்து மெடிக்கல் பார்ட் நாங்கள் பேசுவோம், பட் அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து இட் will not be good for us to cross our line. ஏன்னா எங்கள் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஸோ அதனால வந்து we always employ a psychologist or psycho-oncologist to start seeing the patient from the beginning itself. அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா ஒரு கேள்வி பேஷண்ட் எங்கிட்ட கேட்க மாட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அப்புறம் என்ன ஆகுது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். இந்த கேள்வி யாரும் எங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்ககிட்ட வரும்போது அவங்களுடைய மென்டல் மேக்கப் வேறு மாதிரி இருக்கும். நமக்கு கேன்சர் தானா, நம்ம பொழைச்சிக்குவோமா, தப்பிச்சிருவோமா, என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு மேலே குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கோ ஆங்காலஜிஸ்ட் ஆரம்பத்துலேயே நாங்கள் வச்சுருப்போம். தேர்ட் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் டிசீஸ் கேட்டிங்க. நவ் வந்து வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ முன்னாடி வந்து சர்ஜரி ஆர் கீமோதெரப்பி ஆர் ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சு ஆப்ரேட் பண்ணிடுறேன், பண்ண முடியாட்டி கீமோதெரப்பிக்கு ரேடியேஷன் அனுப்பிடுன்றது ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இருந்த தாட். அதான் நம்ம படத்துலலாம் பார்க்கணும். இப்போ அப்படி கிடையாதுங்க. இட்ஸ் ஆல் மல்டிமொடாலிட்டி ட்ரீட்மெண்ட். ஒரே பேஷண்ட்டுக்கு எய்ம் என்ன, வியாதி திரும்ப வரக்கூடாது, பேஷண்ட் குணமடைஞ்சிடணும். இதில் எந்த காம்பினேஷனையும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு சர்ஜரி ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை கீமோ அண்ட் ரேடியேஷன் கொடுக்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு கீமோ அண்ட் ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணுறோம். ஐடியா என்ன, பேஷண்ட்டுக்கு எது குறைஞ்ச கஷ்டத்தை கொடுக்குமோ, எது ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் அதிகமாக கொடுக்குமோ அந்த ஃபார்முலாவை எம்ப்ளாய் பண்ணுறோம். இன்றைக்கி டேட்டில் நாங்கள் ஈவன் ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸ் சில வியாதிகளில் நாங்கள் அவங்களுக்கு கூட வந்து வி டோன்ட் லெட் தம் கோ அவே. ஒரு காலம் இருந்தது, ஸ்டேஜ் 4 பேஷண்ட் வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸ்க்குமே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. யூ ஒன்ட் பிலீவ் இட், கேன்சர் ஓவரியிலலாம் ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸுக்கு, இல்லை பிரெஸ்ட்லாம் கூட ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி பிரச்சனை இல்லாமல் சில வருஷக்கணக்காக கூட வாழ்ந்துருக்காங்க அவங்க விதவுட் எனி ப்ராப்ளம். ஒன்று அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வி ஹவ் கிவன் கீமோதெரப்பி, வி ஹவ் கிவன் ஆப்ரேட்டட் ஆன் தம். சரி ஆப்ரேட்டே பண்ண முடியாது, ரொம்ப பரவிடுச்சு அப்படின்ற பேஷண்ட்டுக்கு கூட நம்ம சிம்டம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக சர்ஜரி மூலமாக கீமோதெரப்பி இப்போ கொடுக்குறோம். பைபேக் என்ற டெக்னிக் பண்ணுறோம், ஹைபெக் பண்ணுறோம். ரொம்ப பரவன வியாதி கூட வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி we are removing all the diseased organs. அதெல்லாம் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் ஆர் டூயிங் ஃபைன். அஃப்கோர்ஸ் அவ்வளோ மேஜர் சர்ஜரியில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க செய்யும், பட் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது. இன்றைக்கி சமையல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த வியாதி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்தாங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அவங்க வந்து அதே வேலைக்கு கம்ஃபர்டபுளாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன பலத்தோடு வேலை பார்க்குறாங்களோ அதே பலத்தோடு அவங்க பார்க்குற அளவுக்கு வந்து தெர் ஆர் பாசிபிலிட்டி. நிறைய பேருக்கு இந்த டவுட்டாக இருக்குல்ல சார், ஏன்னா ஒன்ஸ் அந்த கேன்சர்லேருந்து மீண்டு வந்துட்டா கூட பீட் அந்த ஒரு ஹேர் லாஸாக இருக்கட்டும், உடம்பு வீக்னஸாக இருக்கட்டும், திரும்ப எங்களுக்கு அந்த ஒரு பழைய ஸ்ட்ரென்த் வருமா, பார்த்த உடனே ஈஸியாக எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க போல, அது மாதிரி உடம்பு ஃபிசிக்கலாகவே ரொம்ப வீக் ஆகிட்டுருமேன்ற ஒரு பயமும், அது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட செல்ஃப் இதுவே ரொம்ப டவுன் பண்ணும். அது இப்பயும் அப்படிதான் இருக்கா, அவங்க திரும்ப ரீவேம்ப் ஆயிடுவாங்களா? இல்லை, ஐ ஹாவ் மை ஓன் பேஷண்ட்ஸ் சர்ஜரி முடிஞ்சு 2 இயர்ஸ் கழிச்சு வர்றாங்க, முடி வந்து முன்னவிட அடர்த்தியாக இருக்குது. சரிங்களா, நான் கூட ஒரு பேஷண்ட் ஃபாலோ பண்ணும்போது கேட்டேன், அம்மா இது உங்கள் உண்மையான முடி தானே, விக் ஏதோ போட்டிருக்கீங்களா? நான் ஷீ செட் இல்லை சார் என்னுடைய முடி தான் சொல்லிட்டு. யூ ஒன்ட் பிலீவ் இட், அந்த பேஷண்ட் பர்மிஷனோட அவங்க ஹேரை மட்டும் ஃபோட்டோகிராஃப் எடுத்து டு ஷோ டு தி அதர் பேஷண்ட்ஸ். திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் டுடே, திஸ் இஸ் ஹவு மெடிசன்ஸ் ஆர் டுடே, திஸ் இஸ் ஹவு பேஷண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் டுடே. செகண்ட் வந்து அதே பலம் பலகீனம்லாம் ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் அந்த காலத்தில் கீமோதெரப்பிலாம் போட்டு கை கால்லாம் கருத்து போயிருக்கும், இப்போ அப்படி கிடையாது. கை கருத்து போகிறதுலாம் இப்போ இட்ஸ் நாட் ஈவன் ஆப்ஷன். ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி
ஃபிசிக்கலி ப்ரெசென்டபிள் இன் த சொசைட்டி. ஸோ இப்போ நமக்கு கீமோ போர்ட்டலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பல்ப் மாதிரி வச்சுருவோம் அண்டர் த ஸ்கின் செஸ்ட் மேலே, அது வழியாக கீமோதெரப்பி கொடுக்கப்படும். ஸோ கையில் காலில் எந்த தழும்புமே இருக்காது. ஸோ திங்ஸ் ஹேவ் சேஞ்ச் அ லாட். அதே போல் வந்து பெரிய சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், 3 மாதம் படுத்து இருக்கணும், எந்திரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ கிடையாது. வி ஆர் 15 இயர்ஸாகவே லேப்ரோஸ்கோப்பியில் கேன்சர் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நவ் வி ஹவ் கான் ஒன் ஸ்டெப் ஹையர். நாங்கள் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணுறோம். இன்னைக்கு பெரிய சர்ஜரி 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் சர்ஜரி படுத்தா அடுத்த நாள் காலைல பேஷண்ட் போய் பார்த்தா உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நவ். திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் ஃபார் த குட். ரைட். குறிப்பிட்ட எந்த வகை கேன்சர் வந்து ரொம்ப காலமா ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலே வச்சிருந்தாங்க. பட் அது இப்போ இன்னும் இந்த ஒரு ஹைலி டெக்னிக்கல் அண்ட் எக்யூப்டான எக்யூப்மெண்ட்ஸால இது கொஞ்சம் ஈஸியாவே மாறிடுச்சுன்னா என்ன குறிப்பிட்ட எந்த வகையான கேன்சர் சொல்லுவீங்க? 2 கேன்சர்ஸ் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் 3 கேன்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சரில் வந்து என்னன்னா முன்னாடி வந்து முழு பிரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் ட்ரீட்மெண்ட் இருந்தது. செகண்ட், இந்த நெறிக்கட்டிகள் கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த கை வீங்கி போயிடும். அந்த அம்மாவை பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுங்க, கை வீங்கி போயிருக்கு பாருங்க. யானைக்கால் வியாதி இருக்க மாதிரி கை அதே போல் வீங்கி போயிடும். நவ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. வெரி செலக்டட் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் ஃபுல் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். வி ஆர் ஏபிள் டு ரிமூவ் ஒன்லி த ஸ்வெல்லிங் அலோன் நவ். ஒன், அதே போல் இந்த லிம்ஃப் நோட் கூட குறிப்பிட்ட லிம்ஃப் நோட் மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அதில் டியூமர் இருந்தால் மட்டும்தான் மீதி நோட்ஸ் எடுக்கிறோம். இல்லாட்டி we are just leaving them alone. Quality of life is very good. அவங்க சர்ஜரிக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்களோ அதே ட்ரெஸ் அவங்களால போட முடியுது ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி. சர்ஜரி பண்ணதுக்கு ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்காங்க. பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஒன்று பிரெஸ்ட் கேன்சர். செகண்ட், ஒவேரியன் கேன்சர். ஒவேரியன் கேன்சர் வந்து பாதி பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா they come only with stage 3 and stage 4 disease. இல்லை ஒரு பெரிய கட்டியோட ஏர்லி ஸ்டேஜஸ் இருந்தால் கூட பெரிய கட்டியோட வயிறே ஊதி போய் தான் வருவாங்க. நவ் we are able to treat them. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 6 to 8 months டைம் டு 1 year டைம் டியூரேஷனில் முன்னே எப்படி இருந்தாங்களோ அதே போல் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துடுறாங்க அவங்க. தேர்ட் வந்து கோலோரெக்டல் கேன்சர்ஸ். கோலோரெக்டல் கேன்சர்ஸில் முன்னாடி வந்து இந்த கீழே இந்த மலக்குடலில் வர்ற கேன்சர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆப்ரேட் பண்ண முடியாது, பண்ணால் கூட பர்மனெண்ட் பேக் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபே ரொம்ப புவராக இருக்கும். பாதி பேர் வந்து சர்ஜரி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, எனக்கு அதுக்கு நான் சும்மாவே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி கிடையாது. வி ஹேவ் மல்டி மொடாலிட்டி அப்ரோச்சஸ். கீமோதெரப்பி கொடுக்குறோம், ரேடியேஷன் கொடுக்குறோம், கட்டி கிட்டத்தட்ட காணாமலே போயிடுது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸில். மிச்சம் மீறி இருக்கிறத நாங்கள் இப்போ ஆப்ரேட் பண்ணுறோம். ஒன்று. செகண்ட், இந்த பெர்மனெண்ட் பேக் வைக்கிற அந்த சுச்சுவேஷன் இப்போ வர்றதில்லை. வச்சாலும் டெம்பரரி பேக் தான் வைக்கிறோம். பேஷண்ட்ஸ் ஆர் நார்மல். அவங்க முன்னாடி எப்படி மோஷன் போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மோஷன் போயிட்டு இருக்காங்க விதவுட் எனி சேஞ்ச் இன் தியர் லைஃப் ஸ்டைல். கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பப்ளிக் அப்பியரன்சஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்க பேக் வச்சுட்டா என்னால் வெளியே போக முடியலங்க, ஏன்னா அந்த பேக் லீக் ஆகிற பயம் இருக்குது, கேஸ் லீக் ஆகிற பயம் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பேஷண்ட்ஸ் ஆர் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தீஸ் 3 கேன்சர்ஸ் இஸ் ரெவல்யூஷனைஸ்ட். ஒரு அன்பிலீவபிள் இதுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட். ஃபண்டாஸ்டிக் சார். நீட்லி புட் ஆக்சுவலி. சார் இப்போ சார் சொல்லும் போது அதிகமாக ஒரு வாயிலேருந்து வர வார்த்தை வந்து இந்த ஒரு கட்டியாக இருக்கட்டும், நரி கட்டியாக இருக்கட்டும், ஒரு படத்தில் கூட கிண்டலாக சொல்லியிருப்பாங்க கட்டி இருக்கிறவனை எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு தெரியலன்னு. அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐதர் இது வந்து ஒரு நரி கட்டியா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையா, லிப்போமாவா, இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? சில பேர் சொல்லுவாங்க இப்போ கட்டி வந்து பெயினாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெயின்லெஸ் இருக்க கட்டி தான் ஃப்யூச்சரில் கேன்சராக மாறும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான மெத் இருக்குது. நீங்கள் எப்படி சார் அதை டிஃபைன் பண்ணுவீங்க? சேம் தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் பெயின்லெஸ் ஹார்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு லிம்ஃப் நோட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எக்ஸாமினேஷன் கோ த்ரூ பண்ணணும். ஆஸ் ஃபார் ஃபிசிஷியன்ஸ் நாங்கள் ஹெட் டு நெக் வந்து ஹெட்லேருந்து டோ வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நரி கட்டி இருக்குன்னு எக்ஸாமின் பண்ணணும். இது காமன் கோல்டாக இருக்கட்டும், ஃபீவராக இருக்கட்டும், அப்டாமன் பெயினாக இருக்கட்டும், பர்ரெக்டல் எக்ஸாமினேஷன்ஸ், இதெல்லாம் காமனான எக்ஸாமினேஷன்ஸ். இது கோ த்ரூ பண்ணும்போது ஏதாவது டிஃப்ரென்ஷியேட்டடாக இருந்தது, கட்டிகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஹார்டாக இருக்குது, பெயின்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயாப்சி பண்ணி பார்க்க சொல்லி அட்வைஸ் கொடுப்போம். இஃப் இட் இஸ் பயாப்சி பாசிட்டிவ் அப்படி இருந்தால் we send him to the super specialty fellows like oncologist அந்த மாதிரி. ஸோ குறிப்பிட்ட எந்த வகை கட்டிகள் வந்து ஓகே இது பெருசாக பயப்பட தேவையில்லை, இது ஒரு காமன் சிம்டம் தான், அது வேற அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா இந்த மாதிரி கட்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயோ டெக்ஸ்டர்லேயோ இருந்தால் ப்ளீஸ் டூ கன்சல்ட். 100% அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அதை கன்சல்ட் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஹார்டாக இருக்குது, மொபைலாக இல்லை அப்படின்னா அதை உடனே பார்க்க சொல்லுவோம் சார். ஸோ எந்த கட்டியாக இருந்தாலும் பரிசோதனை இல்லாமல் நாங்கள் விடுறது கிடையாதுங்க. ஸ்டெப் 1 கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். கிளினிக்கில் வந்து பேஷண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண வச்சு அந்த கட்டியை எக்ஸாமின் பண்ணாத வரைக்கும் நாங்கள் பேஷண்ட்டை விடுறது கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து தேவைப்பட்டால் ஒரு பயாப்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். தேர்டு, தேவைப்பட்டால் ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். விட்டு வைக்கிற கட்டினா ஒரே கட்டி தான், கொழுப்பு கட்டி மட்டும்தான். அதுலேயும் ரொம்ப கண்டிஷன்ஸ் சொல்லுவோம் நாங்கள். உங்களுக்கு உடம்புல நிறைய கட்டி இருக்கா, சரி பாவம் அத்தனை இடத்துல ஆப்ரேட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதுக்கு மருந்து கிடையாது, அந்த கட்டியை எடுத்து தான் ஆகணும் ஏதோ ஒரு கட்டத்தில். ஸோ அத்தனை இடத்துல வந்து தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். ஆனால்
ஏதாவது ஒரு கட்டி உங்களுக்கு வளருதுன்று தெரியுது, வலி வருது, இல்ல வந்து வேலை செய்றதுக்கு தடங்கலாக இருக்கு. கையில, கால்ல இருக்கு, உட்கார்ந்து எழுத முடியல சரியா. 4வது காஸ்மெட்டிக்கலி பார்க்க உங்களுக்கு வந்து பிரசன்டபிளா இல்ல நீங்க. இந்த மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் வாங்க அந்த கட்டிய எடுத்து விட்டுருவோம்னு சொல்லுவோம். இத தவிர்த்து வேற எந்த கட்டி உடம்புல எங்கே இருந்தாலுமே பரிசோதனை இல்லாமல் விடுறது கிடையாது. ரொம்ப சிம்பிள் திங். என்னென்ன ஃபுட் வந்து லைக் ஒன் சூப்பர் ஃபுட்னா நீங்க என்ன சொல்வீங்க? இது எல்லாம் இந்த ஒரு கேன்சர் எதிர்க்கிறதா இருக்கட்டும், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கட்டும், ஒரு 3, 4 சூப்பர் ஃபுட் நீங்க சொல்லுங்க சார். ரெகுலரா இத எடுத்துக்கங்க. இந்த எந்த பிரச்சனையும் வராம இருக்கலாம்னா என்ன சொல்வீங்க சார்? ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு டயட் எடுங்க. நான்வெஜ் மட்டும் சாப்பிடுங்க. இல்ல நான்வெஜ் சாப்பிடாம இருங்க நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு டயட். செகண்ட் வந்து ஃபைபர் ரிச் டயட்டா சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எடுத்துக்கங்க. இது உடம்புல வந்து ஃபைபரையும் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உண்டான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு இதுல. இது வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய கேன்சர்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். தேர்டு வந்து ஃபுட் நம்ம பல நேரங்களில் அவாய்ட் பண்ண முடியாது. வெளியில் போகிறோம், சாப்பிட்றோம், வெளியில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஃபேமிலியோட போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், அவாய்ட் பண்ண முடியாது. குவாலிட்டி ஆஃப் ஃபுட் பார்த்துங்க. நல்ல இடத்துல சாப்பிடுங்க. அண்ட் வெளியே சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சலாக இது பண்ணுங்க. டோன்ட் மேக் இட் அ ஹேபிட் ஆர் ரெகுலர் திங். வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடில் டேஸ்ட் இருக்கோ இல்லையோ சத்து இருக்கும். ஏன்னா பார்த்து பார்த்து செய்வாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக சமைக்கப்படும். இந்த 3 திங்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த், ஃபுட்டோட கலந்தது ஒன்று எக்ஸசைஸ். சரிங்களா? எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்காதீங்க. எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். நீங்கள் ஹை அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பண்ணணும், இல்லை ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் படிக்கட்டு ஏறி இருக்கிறது ஒரு எக்ஸசைஸ் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிக்கங்க. நாங்கள் பேஷண்ட்ஸை சொல்கிறது ஒன்று தான். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அது நீங்களாக இருங்க. நடந்து போயிட்டு நடந்து வாங்க. இதுதாங்க சீக்ரெட் வந்து டு எஸ்கேப் ஃப்ரம் கேன்சர்ஸ். திஸ் இஸ் வந்து அதாவது நிறைய கேன்சர்ஸ் நான் வந்து 5% தான் ஃபெமிலியல் கேன்சர்ஸ்னு சொன்னேன். மிச்சம் 95% ஸ்பொராடிக், யாருக்கு வேணாலும் வரலாம். அவங்க தப்பிக்கிறதுக்கு இல்லை அந்த வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு, இல்லை ஏர்லி ஸ்டேஜில் வராமல் லேட்டர் ஏஜஸில் வர்ற கேன்சர்ஸ் அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு வந்து இதுதாங்க சீக்ரெட்டு. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு எஃபிஷியண்டா, கொஞ்சம் எக்கனாமிக்கலான ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் சொல்லுங்க. அது அன்றாட நம்மளே எடுத்துக்கலாம்ல. நம்ம ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு பயங்கர புரோட்டீன் இருக்கும். என்னன்னு பார்த்தா ஸ்பிருலினா. அது நான் எங்க போய் தேடுவேன், இல்லை எவ்வளோ காஸ்ட்லி நான் போய் எங்க வாங்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப ஒரு அன்றாட நம்ம இந்தியனைஸ்டான ஒரு வெஜிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சஜஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். சாதாரண ஆப்பிள்ஸ், பனானாஸ், ஆரஞ்சஸ் இந்த 3ல இருக்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது. எல்லா பெனிஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ஆப்பிளில் ஃபைபர் இருக்குது, பனானாவில் மினரல்ஸ் இருக்குது, ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது அண்ட் ஃபைபர் இருக்குது. இது போதும் சார். இதுக்கு வெளியே வந்து உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. இது இல்லாமல் வாழ முடியாதுன்ற வார்த்தையே கிடையாது. சார் நம்ம ஊர் அன்றாட நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்க. நெல்லிக்காய், பப்பாயா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரிச் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்ம நேட்டிவ் வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பாசிபிலிட்டி ஆஃப் கேன்சர்ஸ் வந்து கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சார் நம்ம நிறைய இந்த கேன்சர் இதை பற்றிலாம் பேசணும். இப்போ உங்ககிட்ட வரும்போது நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நான் குறிப்பிட்ட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த சுகரை கண்ட்ரோலாக வைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, நோ சுகர். அது ஒன்று, சுகர் கட்டில் இருக்க போகிறோம், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. இதை தாண்டி நிறைய ப்ரோட்டீன் பார்ஸ் விற்குது, ஓட்ஸ் விற்குது. இது எல்லாத்துலேயுமே ஒரு வார்த்தை இருக்குது, ஆடட் நோ சுகர், இதில் சுகரே இல்லை, ஸ்வீட்னர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது முதல்ல உண்மையா? ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு ப்ரோட்டீன் பார் வாங்கி சாப்பிட்டேன். அது வந்து நார்மல் சாக்லேட்டை விட அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் அதில் நோ ஆடட் சுகர்னு போய் என்னப்பா சுகரே இல்லை, எப்படிப்பா இவ்வளோ ஸ்வீட் ஆக்குறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? அண்ட் இப்போ கரண்ட்டாக அதிகமாக இருக்க ட்ரெண்டே இதுதான், இந்த சுகர் கட், நோ ஆடட் சுகர். இது உண்மையிலேயே பாசிபிளா இல்லை சும்மா ஒரு மாயையாக கிரியேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ வாட்ஸ் யூ டேக்? அது எல்லாம் பிராண்டிங் நினைக்கிறேங்க. அவங்க சுகர்ஸ் ஆட் ஆகலை அப்படின்றது நம்ம பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அதில் சேச்சுரேட்டட் சுகர்ஸ்ன்னு நிறைய இருக்கும். அதில் லைக் ஃப்ருக்டோஸ்ன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். அது அவங்க எதில் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். சுகர் ஆட் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனஃப் அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆட் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் சுகர் எந்த ஃபார்மில் எடுத்தாலுமே வந்து கடைசியில் இன்டெஸ்டைனில் போய் அது குளுக்கோஸ் ஆகாது ஆர் சம் ஃபார்ம் தட் வில் ஸ்டில் கெட் அக்யூமுலேட்டட் இன் அவர் பாடி. ஸோ அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. Now as far as artificial sweeteners are concerned, அதில் ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் இந்த அஸ்பார்டமின் ஒன்று இருக்கும். ஸோ தட் வந்து FDA has given a warning that it could be a carcinogen. சரிங்களா? அப்போ சுக்ரலேட் அந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது டேஸ்ட் வந்து ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குது. பட் தேர் ஆல் ப்ராசஸ்ட்.
Any processed food, we ask patients to stay away from it as much as possible. Patients, anybody, general population, try to stay away from artificial sweeteners as much as possible. Cutting down on sugars is a good thing. அதுக்குன்னு சாப்பிடாமலே இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வெளியேருந்து சுகர்ஸ் எடுக்கிறதில்ல, பட் நம்ம எடுக்கிற சாப்பாடு எல்லாமே கடைசியில் பாடியில் போயிட்டு ஒரு வகையில் இன்னொரு வகையில் வந்து சுகராக தான் மாறும் டு கிவ் அஸ் எனர்ஜி. சரிங்களா? அதுக்கு மேலே எடுக்கிறது எடுக்காதது இஸ் அ பர்சன்ஸ் பர்சனல் சாய்ஸ். இஃப் யூஆர் ஹெல்த்தி, சம்படி ஹூஸ் காட் வெரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், தினமும் எந்திரிச்சு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இல்லை வாக் பண்ணிட்டு போகிறாங்க ஒர்க்குக்கு, அவங்க லைஃப் ஸ்டைல் குட்டாக இருக்குது. அவங்க அவ்வளோ வந்து கஷ்டப்படணும் தேவையில்லை. சுகர்லாம் கட் பண்ணிட்டு டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. as long as you're able to balance your physical activity. சரிங்களா? பட் அதர்வைஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டெஃபினெட்லி எஸ், ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஃப்ரம் our side are still no only. சார், பீயிங் an oncologist, இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு கேன்சர்னு சொன்ன உடனே அது ரொம்ப நாள் ஆகும் கியூர், அதெல்லாம் தாண்டி இப்போ உங்ககிட்ட பேசும்போது தெரியுது, ஓகே அது ஒரு சர்ஜரி மூலமாக இதை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், சர்ஜரி மூலமாக அதை ஈஸியாக கியூர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான விஷயங்கள் நிறைய நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள், ஹவு மச் எக்கனாமிக்கலாக இது எவ்வளோ பாசிபிள்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா சர்ஜரின்னு சொன்னாவே அந்த ஐசியூ ஒரு நாளைக்கு இவ்வளோ பில்லை போடுங்க, இந்த மெடிசனை போடுங்க கேட்கும் போதே எவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அது எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நாங்கள் வென் வி டேக் அ பேஷண்ட் ஃபார் சர்ஜரி இல்லைங்களா, கேன்சர் சர்ஜரிஸ், நாங்கள் 3 விஷயங்கள் பார்ப்போங்க. ஒன்று நீங்கள் கேட்டுட்டீங்க, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். எஸ், இட் ஹேஸ் டு பி feasible ஃபார் த பேஷண்ட். ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மட்டும் ட்ரீட்மெண்ட் இருக்காது. அட் சம் பாயிண்ட் கீமோதெரப்பி தேவைப்படலாம், ரேடியேஷன் தேவைப்படலாம். ஸோ 3க்குமே வந்து வி ஷுட் நாட் எக்ஸாஸ்ட் த ரிசோர்ஸஸ். திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் வந்து whoever it is, மேன், உமன், ஒர்க்கிங் பர்சன், யாராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணும், வீட்டை பார்த்துக்கிற விமனுக்கு சீக்கிரம் போய் வீட்டை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணுற சர்ஜரியுமே ஷுட் பி சம்திங் தட் வில் ஹெல்ப் தம் ரெக்கவர் குவிக்லி அண்ட் கெட் பேக் டு ஒர்க். ஸோ அந்த 2 விஷயங்கள். 3வது வந்துங்க காஸ்மெசிஸ். இது யாருமே பார்ப்பாங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், யாருக்குமே வந்து தழும்பு இருக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கக்கூடாது, வெளியில் பார்க்கறதுக்கு, பப்ளிக் நம்ம போனால் யாரும் நம்மளை வந்து வித்தியாசமாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 3 ஆஸ்பெக்ட்டுமே பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் பேசிஸில் வி ஹவ் ரியலி ரெவல்யூஷனைஸ்ட் த கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் பீங் ஆஃபர்ட் டு பேஷண்ட்ஸ். ஸோ வாட் வாஸ் ஆர்கன் ரிமூவல் பிஃபோர் இஸ் நவ் ஆர்கன் ப்ரிசர்விங். நம்பர் 1, பிரெஸ்டாக இருக்கட்டும், போன் கேன்சராக இருக்கட்டும், பிரெஸ்ட்டை முழுசாக இப்போ ரிமூவ் பண்ணுறது கிடையாது. வெரி ஃபியூ பேஷண்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு we either try to remove only the swelling or we try to reconstruct the breast after removing the cancer. அதே போல் கை காலில் வந்தால், இப்போ முன்னாடிலாம் கை காலில் கேன்சர் வந்தால் கை எடுத்துருங்க, கால் எடுத்துருங்கன்னு இப்போ அப்படி பண்ணுறது கிடையாது. கீமோதெரப்பி ரேடியேஷன்லாம் வந்த பிறகு we are able to save the limb. கட்டி இருக்க பாகத்தை மட்டும், அந்த சதைகளை மட்டும் எடுக்கிறோம், அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். பேஷண்ட்டோடைய ஆர்ம் வந்து ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது, ஃபிசிக்கலி விசிபிளாகவும் இருக்குது. நடக்கிறாங்க அதே காலை வச்சுட்டு, அதே கையை வச்சு வேலை செய்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் ஹஸ் சேஞ்ச்ட். செகண்ட் வந்து சர்ஜரிஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக குணமடையணும். ஸோ இப்போ யாருமே பெரிய தழும்பு போட்டு கட் பண்ணி வாரக்கணக்காக பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறதுலாம் கிடையாது. அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட். வாட் எவர் வி டூ வந்து பேஷண்ட்ஸ் ரெக்கவர் வெரி குவிக்லி. கீஹோல் மூலமாக பண்ணுறோம், ரொபாட்டிக் மூலமாக பண்ணுறோம், வெரி ப்ரிசைஸ் சர்ஜரிஸ். ரொபாட்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறோம். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில கேன்சர்ஸில் வந்து அது ஆப்ரேட் பண்ணிட்டா வந்து யூரினரி பிளாடர் ஃபங்க்ஷன் போயிடும், இல்லை யூரின் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும், மோஷன் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும், கேஸ் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ ரொபாட்டிக்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் நம்மளால் பார்த்து அந்த ஆர்கன்ஸை ப்ரிசர்வ் பண்ண முடியுது. பேஷண்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் ஃபென்டாஸ்டிக். பெயின் இல்லை, சீக்கிரம் அடுத்த நாளே நடக்கிறாங்க, 3வது நாள் வீட்டுக்கே போயிடுறாங்க பேஷண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. தேர்டு, காஸ்மெசிஸ். ஸோ இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் சர்ஜரிஸ் ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணுறோம், பிரெஸ்ட் சர்ஜரிலாம் பண்ணுறோம். வெளியேந்து நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்களா, யாராவது செலிபிரிட்டியை பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி இந்த செலிபிரிட்டி பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமே தெரியாது. இட் ஜஸ்ட் பி லைக் எனி அதர் பர்சன். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாருமே வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் அ லாட் ஆன் காஸ்மெசிஸ் ஆல்சோ. ஃபேஸில் பண்ணுறோம், வாய்க்குள்ளே சர்ஜரி பண்ணுறோம். கிட்டத்தட்ட முகத்தில் தழும்பே கிடையாது. ஒரு தழும்பு இருந்தால் கூட நல்ல சூச்சர் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரொம்ப மெலிஸ் கூட இருக்குது. அது வந்து இப்போ ஃபேஷனபிள் பியர்ட்ஸ்லாம் வச்சு மறைச்சிக்கிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேன், அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ண மாதிரியே தெரிய மாட்டேன். ஸோ சர்ஜரி லைன்ஸ் கூட அப்ரோச்சஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம ஜாவில் வர்ற ஃபோல்டோடவோ இல்லை உதட்டு பக்கத்தில் போகிற ஃபோல்டோடவோ we are making incisions. இப்போ குறிப்பாக சர்ஜரின்னு சொல்லும் போது நிறைய இப்போ ரொபாட்டிக் சம்மந்தப்பட்ட சர்ஜரிலாம் சொல்கிறீங்க. நான் விஎஸ் ஹாஸ்பிட்டல்லே பார்க்கும்போது கூட அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே நிறைய ரொம்ப ஒரு மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, ஓகே டாக்டர் கை வச்சா ஒரு காசு, இன்னும் ரொபாட்டிக் அந்த மாதிரிலாம் போனால் அது இன்னும் காஸ்ட்லியாக ஆகிட்டே இருக்குன்றதாலே நிறைய பேர் இது சொல்லுவாங்க.
அண்ட் அது எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எவ்வளோ மாடர்ன் ப்ரிசைஸாக மாறி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரொபாட்டிக் சர்ஜரினால் நிறைய பேருக்கு இந்த தப்பான எண்ணம் இருக்கும். டாக்டர் ஆப்ரேட் பண்ண மாட்டார், ரோபோ தான் ஆப்ரேட் பண்ணும்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி கிடையாது. we are just using a machine to find our skills. சரிங்களா? பேசிக்கலி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் குழந்தைங்க விளையாடி பார்த்துருப்பீங்க. அந்த கார் வந்து அந்த குழந்தை எந்த பக்கம் பட்டன் அழுத்துதோ அந்த பக்கம் தான் போகும். அதே தான் ரோபோவும். ஸோ சர்ஜரி பண்ண போகிறதும் சர்ஜன் தான். பட் வந்து we are going to use the robo to direct the சர்ஜரி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. சர்ஜரி பண்ண போகிறது கடைசியில் சர்ஜன் தான். சர்ஜன் கையாட்டினா தான் அந்த ரோபோவும் கையாட்டும். இப்படி தான் இருக்குது. வெரி ப்ரிசைஸ், ஃபேண்டாஸ்டிக், நல்ல மேக்னிஃபிகேஷன். நான் சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன நரம்புகள், சின்ன சின்ன ரத்த குழாய்கள் கூட நல்லா மேக்னிஃபை ஆகி தெரியும். ஸோ வந்து அதில் நம்ம எந்த இடத்துல போகிறோன்ற தெரியாமல் போகிறோம். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது, ஃபைனாக இருக்குது, கண்ணில் தெரியலன்ற பேச்சே இங்கே கிடையாது. எல்லாமே கண்ணுக்கு தெரியுது, மேக்னிஃபை ஆகி தெரியுது. வி ஆர் ஏபிள் டு கோ லிட்ரலி லேயர் பை லேயர். ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபோல்டுமே நல்லா தெரியுது. ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸலண்ட் தி ரொபாட்டிக் சர்ஜரி. செகண்ட் வந்து இட்ஸ் ஒரு காலத்தில் இட் யூஸ் டு பி அ லக்ஸுரி. ரொம்ப இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. வெளியூரில் போய் பண்ணிட்டு வருவாங்க. செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போய் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க, அமெரிக்கா போய் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி கிடையாது. இட்ஸ் வெரி மச் அவைலபிள் ஃபார் எனி அண்ட் எவ்ரிபடி. அண்ட் இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. கேன் பி டன் அட் நாமினல் காஸ்ட். அதாவது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிட்டு இருந்தோமோ என்ன ப்ரைஸுக்கு அதே இப்போ ரொபாட்டிக்கில் பண்ண முடியுது. ஃப்ரீலி அவைலபிள். தட் ஹேஸ் மேட் இட் மோர் எக்கனாமிக்கல். ஒன்று. செகண்ட் வந்து பேஷண்ட்ஸ் டிமாண்ட் ஆல்சோ. ஏன்னா நம்ம பார்க்குறோம் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பேஷண்ட் கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் ஒர்க்கிங் மெம்பராக இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒருத்தருக்கு கேன்சர் தான் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து அவங்க நல்லாயிட்டு சீக்கிரம் போகணுங்கிறது ஒரு டாக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. யாரும் சொல்லாட்டியுமே வந்து நம்மளே அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்குவோம். அவன் நல்லா பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடணும் இவரன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ரோபோ இஸ் டெஃபினெட்லி அ பிக் ஹெல்பிங் ஹேண்ட். ஓகே, ஓகே. ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு மிக்சராக நான் எந்த வகையான கேள்விகள் கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஆன்சர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நாட் அப்போ யூஸ்வலாக டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். அது ஒரு அலார்மிங் ஃபேக்டராக இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி இருக்கா வந்து பாருங்க, எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்கன்னு. பட் நீங்கள் சொல்லும் போதே இது எல்லாமே வந்து கியூரபிளான ஒரு விஷயம் தான். எதுவுமே வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் விஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அது மக்களுக்கான ஒரு பெரிய நம்பகத்தன்மையும் கொடுக்குது, எஸ்பெஷலி ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் லைக் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தட் வாஸ் லைக் அ குட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.